الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆண்டின் கோடைக்கால விடுமுறை எல்லாம் நிறைவடைந்து கல்விக்கான ஒரு புதிய ஆண்டின் துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம். வெளியூருக்கு சென்ற மாணவர்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பி பள்ளிக்கூடத்திற்கும் கல்விக்கூடங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்வியினுடைய அந்தஸ்தை, கல்வி கற்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு என்பது எதிலும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. ஜாதி இன வேறுபாடு எதிலும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவர்களும் சமம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனும் இஸ்லாமிய மார்க்கமும் ஒரு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான்: குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும், கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமா என்று நபியே கேட்பீராக என்று சொல்கிறார். அனைத்திலும் சமம் என்று சொன்ன இஸ்லாம் கல்வியை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறது. கற்றவன் கல்லாதவன், இதை கற்காதவன் கற்ற அறிஞனுக்கு ஈடாக ஆகவே முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு விதத்தில் இதை விளக்குகிறான். வமா யஸ்தவி அஅமா வல் பஸீர். குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாக முடியாது. வலல் ظுல்மாத்து வலன் நூர். ஒளியும் இருள்களும் சமமாக முடியாது. வலல் ظில்லு வலல் ஹரூர். வெயிலும் நிழலும் சமமாக முடியாது. வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத். உயிரோடு இருப்பவர்களும் செத்து விட்டவர்களும் சமமாக முடியாது. இதே போன்று கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இதா அத்தா அலைய யௌமுன். ஒரு நாள் என்னை அடைகிறது, நான் அந்த நாளை அடைகிறேன். ஆனால் லா யஸ்தாது ஃபீஹி இல்மன். நான் அந்த நாளில் ஒரு கல்வி ஞானத்தை நான் அதிகரித்துக் கொள்ளவில்லை என்றால், ஒரு சில ரிவாயத்துகளில் வருகிறது, இல்மன் யுகர்ரிபுனி இலல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வின் பக்கம் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய பயனுள்ள கல்வியை நான் அன்றைய தினத்தில் அதிகரித்துக் கொள்ளவில்லை என்றால், ஃபலா பூரிக லீ ஃபீ துலூஇ ذلிகல் ஷம்ஸி ذلிகல் யௌம். அன்றைய தினத்தில் சூரியன் உதித்த அந்த நாளில் எனக்கு அருள்வளம் இல்லை, பரக்கத்தில்லை. பரக்கத்தில்லாத நாள் எதுவென்றால், கல்வி ஞானம் அதிகரிக்கவில்லை என்றால் அதுதான் பரக்கத்தில்லாத நாள். பரக்கத்தான நாள் எது தெரியுமா? ஒரு கல்வி எனக்கு அதிகரிக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். எல்லா ஞானங்களையும் பெற்ற நபியவர்களை பார்த்து சொல்கிறான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. அதைத்தான் நாம் ஓதுகிறோம். இந்த கட்டளை யாருக்கு? இந்த கட்டளை யாருக்கு? நமக்கல்ல. எல்லா ஞானங்களையும் அல்லாஹ் முழுமையாக வழங்கி இருந்த நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நபியே ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பே, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று நபியே நீ கேட்பீராக என்று சொல்கிறார் என்றால், அந்த கல்வி ஞானத்தில் எவ்வளவு உயரம் வேண்டுமானாலும் செல்ல வேண்டும். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும்
கல்வி இன்னும் கற்க வேண்டியது இருக்கத்தான் செய்கிறது. கணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் ஹதீஸில் மிக முக்கியமாக 3 நிகழ்வுகள், முதலில் நடந்த 3 நிகழ்வுகள், அந்த 3 நிகழ்வுகளுமே கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறது. கணியத்திற்குரியவர்களே, மனிதனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? கல்விதான். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மலக்குமார்களே, நான் மனிதனை படைக்கப் போகிறேன். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், உன்னை போற்றி புகழ்வதற்கு நாங்கள் இருக்க, உன்னை வணங்குவதற்கு தொழுவதற்கு நாங்கள் இருக்க, மனிதனை ஏன் படைக்கப் போகிறாய்? அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாது, மனிதனிடத்தில் ஒரு தன்மை இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது, எனவே நான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன அல்லாஹ் மலக்குமார்களை விட மனிதன் தான் சிறந்தவன். எதை வைத்து தெரியுமா? வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, உலகத்தில் உள்ள எல்லா பெயர்களையும், எல்லா பாஷைகளையும், எல்லா மொழிகளையும், எல்லா தொழில் துறை நுட்பங்களை அல்லாஹ் தஆலா முதல் மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். கற்றுக் கொடுத்து விட்டு மலக்குமார்களை அழைத்தான். அழைத்து சொன்னால், இவைகளை பற்றி எல்லாம் அம்பி ஊனி என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க, எல்லா இல்மலனா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைத்தான். அம்பி உஹும், மலக்குமார்களை அழைத்து சொன்னால் என்னிடத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொன்னால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்றார். ஒன்னும் தெரியாம இருக்கிறாங்க, என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்லல, அம்பி உஹும், இவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், இந்த மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுங்கள், தெரியவில்லை என்று நிற்கிறார்கள் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இல்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதனுக்கு கொடுத்து, கல்வியை கொடுத்து, அந்த கல்வியை கற்க வைத்து, கல்வியினுடைய மேன்மையை அல்லாஹ் உணர்த்தினான். மலக்குமார்களே, இப்பொழுது ஆதம் யார் தெரியுமா? யாரை படைக்க போகிறாய் என்று கேட்டீர்களே, அந்த மனிதன் யார் தெரியுமா? உங்களுக்கு ஆசிரியர். ஆசிரியருக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் அல்லவா? சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னார். அதுவரை அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், எனவே அவருக்கு நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். என்ன தெரியுமா? உனக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அவர் எந்த மார்க்கத்தை, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உடைய ஆசிரியருக்கு நீ கண்ணியம் செய். நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. டெல்லியில் இருந்து அவருடைய சொந்த ஊர் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பொழுது அடிக்கடி திண்டுக்கல்ல இறங்கிடுவார். பேப்பர் செய்தியில வரும். எதுக்கு இறங்குறாரு அப்படின்னா, 10th வாத்தியார் உயிரோடு இருக்கிறார் திண்டுக்கல்ல. அந்த டாக்டர் அப்துல் கலாம், கணியத்திற்குரியவர்களே, எல்லாரும் ஆச்சரியமா, எதுக்கு திண்டுக்கல்ல இறங்குறாருன்னா, தன்னுடைய ஆசிரியரை பார்த்து கண்ணியம் செலுத்தி விட்டு தன்னை சொந்த ஊருக்கு செல்வார். எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு சென்றாலும் சரி, ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து உலகத்தில் யாருக்கும் கிடையாது. கல்வியை போதிப்பது அவ்வளவு பெரிய விஷயம். கல்வி என்பது அனைத்தை விட சிறந்தது. கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று நாம் பார்க்கலாம். இது முதலில் மனிதனை படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அனைத்தை விட உயர்ந்தது கல்விக்கு உண்டு. அதே போன்று அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கி அருளினான் ஒரு வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி. 5 வசனம் தான். அதில் அல்லாஹ் தஆலா 2 முறை சொல்கிறான். இறங்கிய வசனம் முதலில் 5 தான். இதில் 2 தடவை படியுங்கள் வந்துருச்சு. அதிலும் குறிப்பாக 2ஆம் முறை படியுங்கள் என்று சொல்லிவிட்டு, இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், படியுங்கள், உங்களை படைத்த ரப்பு மிகவும் கண்ணியமானது, படியுங்கள்னு சொல்லிட்டு ரப்பு ரொம்ப கண்ணியமானவன் ஏன் சேர்த்தான்? படியுங்கள், கண்ணியமானவன் அல்லாஹ் ஏன் இணைத்து சொன்னான் தெரியுமா? நீங்கள் படியுங்கள், உங்களை படைத்த ரப்பு கண்ணியமாக உங்களை வைப்பான். படித்து உயர வேண்டும். கண்ணியம் எதில் இருக்கிறது? படிப்பில் இருக்கிறது. நீங்கள் படித்தால் உங்களை படைத்த ரப்பாகிய நான் மிகவும் கண்ணியமானவன். எந்த துறையில் நாம் இறங்குகிறோமோ அதில் தேர்ச்சி பெற வேண்டும். உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால் படிப்பறிவு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு கீழ் மட்டத்தில் இருந்து படித்து உயர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? டாக்டர் அம்பேத்கர்
படிக்கிறதுக்கு காசு இல்லைங்க. அமெரிக்காவுக்கு போய் படித்திருக்கிறாரு, லண்டனுக்கு போய் படிச்சிருக்கிறாரு. ஆனால் போறதுக்கு காசு கிடையாது. கடன் வாங்கி போய் படிச்சுட்டு வந்து வாங்கின கடனுக்கு வேலை செய்வார் 3 வருஷம். கடன் கொடுத்தவர்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் என்ன செய்வாரு, காசை வாங்கிட்டு போய் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்து 2 வருஷம் வேலை செய்வார். வாங்கின காசு திருப்பி அமெரிக்காவுக்கு போவார், திருப்பி போய் படிப்பார், படிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போன காசுக்கு வேலை செய்வார். அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தினான் தெரியுமா? மதத்தை பார்க்க மாட்டான். படித்தார் இல்லையா? இன்று இந்தியாவை யார் ஆட்சி செய்தாலும் சரி, அம்பேத்கருக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறார்கள். அவர் எழுதிய இந்திய அரசியல் சாசன சட்டம் இன்று வரை பேசுகிறது. இதுதான் கல்வி உயர்வை தரும். இன்று இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜட்ஜ் அவர் அழகாக சொல்கிறார், நான் சிறிய வயதில் இருக்கும் பொழுது உண்மையில் சொல்வது பொழுது அழுகவர். அவர் சொல்கிறார், நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுக்குள்ள எரிக்கிறதுக்கு விளக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில தான் நான் படித்தேன். நல்லா படிச்சு முன்னுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நாம் போற காருக்கு மேல விளக்கு எரியுதுன்ற கல்வி இதுதான் உயர்வை கொண்டு செல்லும். நான் படிக்கும் பருவத்தில் எங்க வீட்டுக்குள்ள விளக்கு இல்லை, ஆனா நான் கஷ்டப்பட்டு படித்தேன், தெருவிளக்கில் படித்தேன். ஆனால் இன்று நான் செல்லக்கூடிய வாகனத்திற்கு மேல் விளக்கெரிகிறது என்று சொன்னால் இந்த கல்வி எங்கு கொண்டு செல்லும்? கணியத்திற்குரியவர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செல்வ செழிப்பையும் கொடுத்திருந்தார். அவங்க பாடம் நடத்தும் போது அந்த வழியாக ஒரு அனாதையான பிள்ளை செல்கிறார். அவருடைய பேர் அபு யூசுப். அனாதை, தந்தை இல்லை, தாய் அவரை வேலைக்கு அனுப்பினார்கள். ஆரம்பத்தில் எங்க வேலைக்கு அப்படின்னா, உருதுல சொல்லுவாங்க தோபின்னு சொல்லுவாங்க, வண்ணான், துணிகளை துவைத்து தரக்கூடிய வண்ணானுடைய வீட்டிற்கு அவர் துணி துவைக்கும் போது இவங்க போய் ஹெல்ப் பண்ணணும், துணி துவைச்சு தரணும். அந்த வேலைக்கு அனுப்பிட்டாங்க. போகும்போது இங்கு பாடசாலையில் பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பாடத்தின் சத்தம் வெளியில் கேட்கிறது. ஒரே ஒரு நாள் அபு யூசுப் சரி என்னதான் பாடம் நடத்துறாங்கன்னு போய் உட்காந்துட்டாங்க. அபு யூசுஃபுக்கு பாடம் பிடித்து விட்டது. ஆசிரியருக்கு அதை விட அபு யூசுஃபை பிடிச்சிச்சு. விசாரிச்சாங்க, தம்பி என்னப்பா பண்ற? இந்த மாதிரி வேலைக்கு போறேன். வேலைக்கு போகாது தம்பி, நீ என்ன செய்ய, பாடத்துக்கு வா அப்படின்னா. பாடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு பையன் எங்கே போல, வேலைக்கு போகாம பாடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நேராக தரத்தர வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் என்ன வேலை பண்ணீங்க என் பையனை? அவர் அத்தா இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் வேலைக்கு அனுப்பிச்சா பாடத்தில் உட்கார வச்சுட்டீங்களாமே அப்படின்னு. பாடத்தில் உட்காந்தா காசு யார் தருவா? அப்போ நீ படத்தில் சொன்னாங்கம்மா, அவசரப்படாதீங்கம்மா, அவன் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்பான், அதை நான் தந்துடுவேன். அந்த அம்மா கேட்டாங்களாம், காசை நீங்கள் தந்துடுவீங்க, தொழிலை யாரு கற்றுருவா? அதை அங்கே போனால் காசும் கிடைக்கும், தொழிலும் கற்றுக்குருவோம்ல என்று சொன்ன பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அம்மா கவலைப்படாதம்மா, நான் எப்படிப்பட்ட கல்வியை கற்றுத்தருகிறேன் என்றால், ஒரு நாள் வரும், உன்னுடைய மகன் பாதாம் பிஸ்தாவால் அரைத்த ஹல்வாவை தினந்தோறும் சாப்பிட மாட்டான். நாம சாப்பிட்ற ஹல்வா மைதாமா, பாதாம் பிஸ்தாவை அரைச்சு அதில் செஞ்ச ஹல்வாவை பையன் சாப்பிடுவான்ட்டான். அவங்க அம்மா பார்த்தாங்க, சரி என்ன சொல்றாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சரி கற்றுக்கிட்டாங்க. நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் வந்தது, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அரண்மனையில் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ், இஸ்லாமிய ஆளுமைக்கு கீழ் இயங்கக்கூடிய தலைமை நீதிபதியாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. இந்த பட்டம் கொடுக்கும்போது, அந்த போஸ்ட் வரும்போது ஒரு விருது வைப்பாங்கல்ல, அந்த விருது நடைபெறுகிறது அரண்மனையிலே. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹிக்கு விருது கொடுத்துக்கிட்டு இருக்கிற அரசர். அப்பொழுது சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்வீட் வருமா இல்லையா, பாதாம் பிஸ்தால அரைச்ச ஸ்வீட் வந்து வைக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமா இருக்கு. பாதுஷா சொன்னார், அபு யூசுப் அவர்களே, இந்த ஹல்வா எனக்கு எப்பயாவது செஞ்சு தருவாங்க, இன்னைக்கு அதை செய்ய சொன்ன சாப்பிடுங்க. இதை சாப்பிடும் பொழுது அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அழுகிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்கிறார், ஏன் அழுகிறீர்கள்? ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னுடைய ஆசிரியர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ படிப்பா,
நீ படிச்சா பாதாம் பிஸ்தா ஹல்வாவை சாப்பிடுவேன். இன்னைக்கு அது வந்து நிற்கிது. ஆர்ஷி பாஷா சொன்னாரு, எனக்கு எப்போதாவது செஞ்சு தருவாங்க. இதை சொன்ன உடனே சொல்லிட்டாரு, உனக்கு டெய்லி செஞ்சு தருவேன். உங்களுக்கு டெய்லி செஞ்சு தர. கணியத்துக்குரியவர்களே, கல்வி எங்கிருந்த நபர்களை எங்கு அழைத்து செல்கிறார். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, படிப்பை விட கல்வியை விட பணம் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய முகல்லால அல்லாவுடைய பெரிய கிருபை நிறைய பேருக்கு 2 கடை இருக்கு, 3 கடை இருக்கு. அவருடைய பையன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா, நான் என்னத்தை போட்டு படிக்கிறது, நான் படிச்சு நல்ல மார்க் எடுத்தா கூட எங்க அத்தா எனக்கு சேர்த்து வச்சுட்டு போன கடையை பார்த்தாலே பெரிய விஷயம். அவன் பார்க்கறான், நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அத்தா நல்ல வியாபாரம் நல்லா இருக்கு, அந்த கடையை போய் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே பெரிய விஷயம், அதுலேயே பறக்கத்தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு படிப்பில் கோட்டை விடுகிறார்கள். நன்கு நினைவில் வையுங்கள் வாலிபர்களே, தாராளமாக உங்க அத்தா கடையிலே உட்காருங்க, வேணான்னு சொல்லலை, படிச்சுட்டு போய் உட்காருங்க. தயவு செஞ்சு நீங்க படிக்காம போய் உட்காந்தீங்க, முட்டாளாயிருங்க, இருக்கிற பணம் போயிடும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அழகாக சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு குமைல் என்பவருக்கு உபதேசம் செய்தார்கள். குமைல், அல் இல்மு கைரும் மினல் மால், தெரிந்து கொள், கல்வி செல்வத்தை விட சிறந்தது. அல் இல்மு யஹ்ரிசுக வ அன்த தஹ்ரிசுல் மால், கல்வி உன்னை பாதுகாக்கும், ஆனால் செல்வத்தை நீ பாதுகாக்க வேண்டும். எனவே கல்வி சிறந்தது. எப்படி? கற்க கற்க நாம் உயர்வோம், ஆனால் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க நாம் பயப்படுவோம். என்னைக்கு எவனை தூக்கிடுவானோ, ரைடு வந்துடுவானோ, கணக்கு கேட்டுருவாங்களோ, என்னென்ன பயம். ஹலாலா சம்பாதிச்சா கூட நிம்மதியாக இருக்க முடியறது இல்லை. ஒரு சொத்து வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியலாங்க. என்னென்ன, ஐயோ கார் வாங்கினா ரைடு வந்துடுவானோ, எப்படி இந்த காசு வந்துச்சுன்னு கேட்பானோ, என்னென்ன திருடிட்டாங்க. ஹலாலா சம்பாரிச்சு ஒரு பங்களா வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, ஒரு சொத்து வாங்க முடியல, நீ பயந்துகிட்டே இருக்கணும். ஆனால் கல்வி கற்றால் அது உன்னை துணிச்சலாக நிற்க வைக்கும். ஒரு நீண்ட நாளுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் ஒரு அழகான சம்பவம் வந்தது, படித்தேன். ஒரு உயர்ந்த அதிகாரி நல்ல படிச்சு அரசாங்கத்துல பெரிய போஸ்ட், ரொம்ப பெரிய போஸ்ட். அது எந்த அளவுக்கு பெரிய போஸ்ட்னா, அவங்களுடைய உறவினர்கள் வந்தால் கூட அரசு மரியாதை செய்வார்கள், அந்த அளவுக்கு பெரிய போஸ்ட். அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். அவங்க அத்தா ஒரு கிராமத்தில் இருக்கிறார், படிக்க வச்ச அத்தா ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அந்த அத்தா வராரு ட்ரெயின்ல. என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லா அதிகாரிகள், அரசு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய அந்த பெரிய அதிகாரி அவருடைய அத்தா வர்றதுனால ராஜ மரியாதையோட போய் ட்ரெயின்ல இருந்து இறங்கின அந்த தகப்பனார அந்த வண்டியில உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றதுக்கு மரியாதையோட நிக்கிறாங்க. இறங்கினாரு, பட்டிக்காட்டுல இருந்து வந்த மாதிரி இறங்குறாரு. ஒரு சின்ன மஞ்சள் பை தூக்கிட்டு இவங்கெல்லாம் மரியாதையா நிற்கிறாங்க. மரியாதையை பெற்றுக்கொள்வதற்கு கூட தெரியல. சல்யூட்னா சல்யூட் அடிக்கணும்ல, ஒண்ணுமே தெரியல. இவர் அசால்ட்டா எதுவுமே புரியல. எல்லாரும் சிரிச்சாங்களாம். எல்லாரும் என்ன அவ்வளோ பெரிய அதிகாரியுடைய அர்த்தம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. எல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த அதிகாரி சொன்னாராம், தயவு செஞ்சு எங்க அத்தாவை பார்த்து சிரிக்காதீங்க, தயவு செஞ்சு எங்க அத்தாவை பார்த்து சிரிக்காதீங்க. எங்க அத்தாவை பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரியுதா? எங்க அத்தாவை பார்த்தா படிக்காத முட்டாள் மாதிரி தெரியுது இல்ல? அவர் பெரிய அறிவாளி, என்னை படிக்க வைக்கணுன்ற அறிவாளி, என்னை படிக்க வைக்க வேண்டும் என்ற அறிவு அவருக்கு இருந்தது. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த போஸ்ட்ல இங்க நிக்கிறேன். நீங்க சிரிக்கணும்னா எங்க அத்தாவுடைய அத்தாவை பார்த்து என்ன சொன்னீங்கன்னா, ஏன்னா எங்க அத்தாவை படிக்க வைக்காம இப்படி ஆக்குனாரு, அவரை வேணா சரி, எங்க அத்தாவை பார்த்து சிரிக்காதீங்க. காரணம் என்னன்னா, நான் இன்னைக்கு படிச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே எங்க அத்தா. அதனால அரபியில சொல்லுவாங்க, எத்தீம் என்றால் யார்? லைசல் எத்தீம் உள்ளதி கதுமாத்த வாலிதுஹு, தந்தையை மரணித்தவனை நீங்கள் எத்தீம் என்று நினைக்காதீர்கள். அத்தா இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? எத்தீமான புள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லாதீர்கள். இன்னல் எத்தீம் எத்தீமுல் இல்மி வல் அதபி, எத்தீம் யார் தெரியுமா? கல்வி ஞானம் இல்லாத முட்டாள், ஒழுக்கம் இல்லாத ஒழுக்க கேடில் மூழ்கியவன் முட்டாள், அவன்தான் எத்தீம். படிப்பறிவு இல்லாதவன் தான் எத்தீம். கல்வி இல்லையா அவனை பார்த்து அனாதை என்று சொல்லுங்கள். தந்தை இழந்தவனை பார்த்து அனாதை என்று சொல்லாதீர்கள். அவன் படித்தால் முன்னுக்கு வந்து விடுவான். ஆனால் படிக்காமல் யார் இருக்கின்றானோ அவன் தந்தையை கூட இழந்தவனுக்கு சமம்.
தந்தை இல்லாமல் இருக்கலாம், கல்வி இருக்க வேண்டும். ஆமா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அழகா சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்கணும், காசு இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவாரு? இருக்குன்னா இருக்குன்னு மாதிரி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். ஒருத்தர் அறிவு இருக்கான்னு கோவம் வரல. காசு இருக்கான்னு கேட்டா கோவம் வரல, அறிவு இருக்கான்னு கேட்டா கோவம் வருது. ஏன்னா காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. என்ன பார்த்து அறிவு இருக்காங்கிற அப்படியே கோவம் வருது. அப்ப என்ன? பணம் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். உங்க அத்தா பெரிய பணக்காரா இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா உங்களை படிக்க வைக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, காமராஜர் சொன்னதாக சொல்கிறார்கள். காமராஜர் சொல்வாராம், எப்பா உன் பிள்ளை ஊனமா இருந்தா சொத்து சேர்த்து வை, தயவு செஞ்சு சொத்தை சேர்த்து வச்சு உன் பிள்ளை ஊனமாக்கிறாத. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், சொத்து சேர்க்கணும், கடை 2 கடை ஆகணும், 3 கடை ஆகணும், பையன் ஒழுங்கா படிக்கிறானா கண்டுக்கிறதே இல்லை. எந்த படிப்புல கொண்டு போய் சேர்த்தாலும் எனக்கு வேணாம், நீட்டு வேணாம். எந்த சாதித்து காண்பிக்க வேண்டாமா? நீட்டா இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன, நாங்கள் படித்து வெற்றி பெற்று காண்பிப்போம் என்று இளைஞர்கள் என்று முடிவெடுக்கிறார்களோ அன்றுதான் இந்த சமுதாயம் உயரும். அதை பார்த்து இதை பார்த்து பயந்தா என்னைக்கு முன்னேறுவது? கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல் இல்மு ஹாக்கிம் வல் இல்மு ஹாக்கிம் வல் மாலு மஹ்கூமுன் அலைஹி. தெரிந்து கொள்ளுங்கள், கல்விதான் ஆட்சி செய்யும். கல்வி இல்லாமல் பணம் மட்டும் இருந்தால் அவன் ஆட்சி செய்யப்படுவான். கல்வி இல்லாத ஒரு முட்டாளை கொண்டு போய் பெரிய கடையில் உட்கார வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னும் இல்லாம போயிடும். அடுத்து சொல்கிறார்கள், வல்மாலு தன்குசுஹு நஃபகத்து வல் இல்மு யஸ்கு பில் இன்ஃபாக். பணம் காசு அது செலவழிக்க செலவழிக்க இல்லாமல் போய்விடும். ஆனால் கல்வி ஞானம் செலவழிக்க செலவழிக்க பெருகும். பணக்காரனாக இருந்தார், இப்ப இல்ல சொல்லுவாங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கல்விமானாக இருந்தார், இப்ப இல்ல சொல்ல மாட்டாங்க. கல்வி படித்தவர் கடைசி வரை படித்தவர் தான், ஆனால் செல்வம் இன்று இருக்கும் நாளை சென்று விடும். அதனால காசு இருந்தா போதும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பணக்கார ஆனா போதும், படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சில பேர் இப்படி சில பேர் பார்த்துருவாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. படிக்காதவன் எத்தனை பேர் பணக்காரா இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு படிச்சுதான் பணக்காரங்களா ஆகணும்னு அவசியம் இல்லை என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணம் காசு நிரந்தரம் அல்ல, அது இன்று இருக்கும் நாளை சென்று விடும். அதற்கு ஏறு முகமும் இருக்கிறது, இறங்கு முகமும் இருக்கிறது. ஆனால் கல்விக்கு ஏறும் வரிசை மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்ல ஒரு பழமொழி, முதுமொழி இப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்கள், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுக்கக்கூடாது, ஆனா கல்வி அதை விட ரொம்ப முக்கியம். பிச்சை எடுத்தாவது கற்றுக் கொடுத்துருங்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, எனவே இப்பொழுது இந்த ஆண்டு துவங்குகிறது. உங்க கடையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களா, அவங்க பையனுக்கு ஃபீஸ் கட்ட எப்படின்னு திணறிட்டு இருப்பாரு. ரகசியமா கூப்பிட்டு போங்க. இது சைத்தான் என்ன தெரியுமா, இவனுக்கு நீ 10,000 ரூபாய் கொடுத்த அவனும் கேட்பான் அப்படின்னு போடுவான். உங்க பையன் படிக்கிறான், அவங்க பையன் படிக்க வச்சுக்கிறான், இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல, தனியா கூப்பிட்டு இந்த ஃபீஸுக்கு ஒரு 10,000 வச்சுக்க கொடுங்க, நல்லா பறக்க செய்வான். கணியத்துக்குரியவர், உங்க சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ஃபீஸ் கட்ட முடியாது, +2ல நல்ல மார்க் எடுத்திருப்பான் உங்க சொந்த பந்தத்துல, போங்க அந்த பையனை என்ன செய்யுங்க, பாராட்டுங்க, அன்பளிப்புகளை கொடுங்க. எந்த காலேஜில் படிக்க போறேன்னு கேளுங்க. சில பேர் பேசவே மாட்டான், ஏன்னா பேசினா ஏதாவது செஞ்சிட வேண்டிய வந்துருமோ, கேட்கிறதே இல்லை. தயவு செஞ்சு கேளுங்க, காசு பணம் இருக்கான்னு கேளுங்க. கணியத்திற்குரியவர்களே, இன்று நீங்கள் அவர்களை படிக்க வைத்து விட்டார். ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கிறீங்க, நம்ம படிக்க வச்சதுனால, ஃபீஸ் கட்டினதுனால அவன் படிச்சுட்டு நம்மளை மதிப்பான், நம்மளை மரியாதை, அதெல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. நம்ம எவ்வளோ யாருக்கு என்ன செஞ்சாலும் சரி, உணவுகள் என்ன செஞ்சாலும் அவங்க நம்மளை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னா உதவி செய்யாது தயவு செஞ்சு. இன்ஷா அல்லாஹ் அவன் படித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் யாரிடத்திலும் கையேந்த மாட்டான். அந்த நன்மை ஃபுல்லா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்கள் மதிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது, தன்னால நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். கணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்வார்கள், ரதீனா கிஸ்மத்தில் ஜப்பாரி ஃபீனா. அல்லாஹ் தஆலா நமக்கு மத்தியில் பங்கு வைத்து கொடுத்ததை திருப்தியா ஏற்றுக்கொண்டோம். என்ன? லனா இல்முன். சஹாபாக்கள் இப்படி சொல்வதற்கு தகுதி பெற்றவர்கள். லனா இல்முன், அல்லாஹ்
எங்களுக்கு கல்வியை கொடுத்தான், வலில் ஆதாய் மானும், எங்களுடைய விரோதிகளுக்கு செல்வத்தை கொடுத்தான். எங்களுக்கு கல்வியை கொடுத்தான், விரோதிகளுக்கு செல்வத்தை கொடுத்தான். காரணம், இன்னல் மால யஃப்னி அன் கரீப், செல்வந்தர்களாக இருக்கிறார்களே, கூடிய சீக்கிரம் செல்வம் அழிந்துவிடும். ஆனால் எங்களுக்கு கொடுத்த கல்வி, எங்களுக்கு கொடுத்த கல்வி அது அழியவே அழியாது என்று சொன்னார். கணியத்திற்குரியவர்களே, பத்ர் யுத்தம் நடைபெற்ற யுத்தங்களில் முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். நமக்கெல்லாம் தெரியும். அந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள். சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4000 திரகத்தை கொடுத்துட்டு போலாம். 4000 திரகம் இல்லையா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் சென்று விடலாம். இந்த வரலாற்றில் எழுதுறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அப்பதான் மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் மக்காவில் சிக்கிக் கொண்டு மதீனாவுக்கு வர முடியாமல் மக்காவில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? 10 பேரை நாங்க பிடிச்சிருக்கோம். எங்க முஸ்லிம்கள 10 பேரை அனுப்பிச்சா நான் இந்த 10 பேரை அனுப்பிச்சிருவேன் சொல்லிருக்கலாம்ல. அது மட்டுமா, மக்காவில் வீடு வாசல் சொத்து சுகம் தோட்டம் அனைத்தையும் விட்டு விட்டு மதீனாவுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுங்களா? ஃபக்கீர்னு நல்லா சொல்றோம். நம்மளை பத்தி யாரா ஃபக்கீர் சொன்னா கோவம் வந்துடும். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிரின்களை அல்லாஹ் ஃபக்கீர் என்று சொல்கிற ஒண்ணும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு கைதியை நாங்க விடணும்னா இவ்வளவு காசு தந்தே ஆணும்னு சொல்லிருக்கலாம்ல. பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க பிள்ளைங்க 10 பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்ய சொல்லி கொடுத்துருங்க. கணியத்திற்குரியவர்களே, கல்வி அவர்கள் யார்? அடிக்க வந்தவர்கள். அடிக்க வந்தவர்களிடத்தில் கூட படிப்பு இருக்குமானால் படித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான போதனை! அதனாலதான் ஒரு ஹதீஸை நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின். ஹிக்மத் ஞானம், கல்வி ஞானம், அது முஃமினை பொறுத்தவரை காணாமல் போன பொருள்ன்றாங்க. காணாமல் போன பொருள் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஹைது வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. எனவே எங்கு கிடைத்தாலும் அதற்கு மிக தகுதி வாய்ந்தவன் ஒரு முஸ்லிம் முஃமின். கல்வி எங்க கிடைச்சாலும் கற்றுக்கணும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், முஷ்ரிக்கிடம் கிடைக்கிறதா கற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்றதா, செல்போன் வச்சுக்கிறீங்க. செல்போனை காணும், என்ன செய்வோம்? எங்க கிடைச்சாலும் எடுத்துருவானே. டாய்லெட்ல விழுந்தா யாரும் பார்க்கலையே, உடனே எடுத்துருவான். காணாமல் போன பொருள் எங்கிருந்தாலும் எடுக்கிறீர்கள் அல்லவா? கல்வி உங்களை விட்டு காணாமல் போன பொருள் என்று நினைக்க வேண்டும். இன்னைக்கு அசால்ட்டா இருக்கிற செல்போனை காணனா என்ன துடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செல்போனை காணனா தேடி முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு லெசன் புரியலன்னா உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. செல்போனை காணனா துடிச்சு போறீங்களே. கல்வியை காணாமல் போன பொருள் என்று நினையுங்கள். அந்த லெசனை படிச்சு முடிக்கிற வரைக்கும், பாஸ் ஆகிற வரைக்கும், தேர்ச்சி பெறுகின்ற வரை ஒரு முஃமினுக்கு தூக்கம் வரக்கூடாது. கணியத்திற்குரியவர்களே, இந்த முதல் வசனம் இறங்குச்சுல, இக்ரா படியுங்கள். அது கூட என்ன சொல்றாங்க? அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஷிர்க்கும் குஃப்ரும் மலிந்து கிடக்கிறது. சாராயம் மது மாது மலிந்து கிடக்கிறது. ஏமாற்றுதல் கொலை கொள்ளை மலிந்து கிடக்கிறது. அல்லாஹ் தஆலா அதெல்லாம் செய்யாதீங்கன்னு ஆயத் இறக்கல. என்னதான் ஆயத் இறக்கணும்? இக்ரா படிங்க. நீங்க படிச்சீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணுன்ற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. படித்த ஞானிகள் ஒழுங்கான அறிவாளியா இருந்தா அல்லாஹ்வை கூட விளங்கிக் கொள்வார். அதுதான் கல்வி. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது கல்வியின் துவக்க ஆண்டு. அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே கல்வி கூடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கு சென்று கல்வியை அதிகரித்துக் கொண்டு வர வேண்டும். அன்றைய தினத்தின் பாடத்தை அன்றே படித்து முடிக்க வேண்டும். மொத்தமா பார்த்துக்கலாம், எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த ஆரம்பத்திலே முடிவிடுங்க. நான் இன்னைக்கு முதல்ல போறேன்னா ஸ்கூலுக்கு, இன்னைக்கு என்ன சொல்லி தராங்களோ இன்னைக்கே நான் படிச்சு முடியும். ஆனால் கணியத்திற்குரியவர்களை, கடைசியாக இதை சொல்லாமல் முடிக்க முடியாது. வெறும் கல்வி கல்வி கல்வின்னு தீனை தயவு செஞ்சு விட்டுறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அரை மணி நேரமா கல்வியை பத்தி பேசினாரு, மார்க்க கல்வியை பத்தி தொடவே இல்லைன்னு விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. கணியத்துக்குரிய எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? இன்று நம்முடைய குழந்தைங்க கல்வி கூடங்களுக்கு சென்று விட்டு வரும் பொழுது
ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று கூட ஆபத்தாக இருக்கிறது. டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா அப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் எல்லாம் தயாராயிடுச்சு. இஸ்லாமியர்களுக்கே இஸ்லாத்தின் மீது சந்தேகம் வந்துடும். அந்த பாடத்தை ஃபுல்லா படிச்சா, அந்த பாடத்தை படிச்சாலே போதும், குஃப்ர் ஷிர்க் தன்னால வந்துடும். இஸ்லாத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு கல்லூரிக்கு போயிட்டு திரும்பக்கூடிய பெண் பிள்ளைகள் கர்ப்புடன் வந்திருக்குதா, கர்ப்பம் இழந்துட்டு வந்திருக்கா என்பது சந்தேகம். எனவே தயவு செய்து சொல்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க. தயவு செஞ்சு மக்தபுக்கு லீவ் போடாதீங்க. உங்க பிள்ளைங்களை டெய்லி மக்தபுக்கு அனுப்பணும். உங்களுடைய பெண் பிள்ளைகள், நம்முடைய இஸ்வான் மதரசா எவ்வளவு செலவு பண்ணி இங்க கட்டி வச்சிருக்கு. புரசவாக்க மக்களுக்கு எப்படி என்ன சொல்றது, எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல, ரொம்ப குறைவு. அதை இன்னைக்கு காலையில கூட ஆலோசனை நடந்துச்சு. அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெண் பிள்ளைகளுக்கு 5:15 வரைக்கும் மக்தப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால சீக்கிரம் வர சொல்றாங்க, சீக்கிரம் வர முடியல அப்படின்னு சில பெற்றோர்கள் தொடர்ச்சியா சொன்னாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கான அந்த மக்தபினுடைய டைம் 4 to 5, 5 to 6 வரைக்கும் மாத்தி முடிவு செஞ்சிருக்கு. இந்த ஆசிரியர்கிட்ட சொல்லணும், 4 to 5 அனுப்பி வைக்கலாம், 5 to 6 அனுப்பி வைக்கலாம். இத்தனை நாள் 5:15 வரைக்கும் அது மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வந்த உடனே கடகடன் அனுப்ப முடியல அப்படின்லாம் சில பெற்றோர்கள் சொன்னாங்க. எனவே தயவு செஞ்சு கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்புங்க, ஆண் பிள்ளைகளை இங்க அனுப்புங்க தயவு செய்து. எத்தனை பிள்ளைங்க 5வது வரைக்கும் படிச்சிடறாங்க, மக்தபுக்கு இன்னும் அனுப்பல. இந்த வருஷம் கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்காங்க, 4-5 பேர் தான் சேர்ந்திருக்காங்க புதுசா. அந்த 4-5 பேர்ல பாத்தீங்கன்னா 5வது படிக்கிற பையன் களிமா கூட தெரியலங்க. நல்லா பாருங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. 5வது படிக்கிற பையனுக்கு என்ன வயசாச்சு? 10 வயசாச்சு, ஒரு களிமா கூட இன்னும் சொல்லி தரல. எனவே தயவு செய்து சொல்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளை எப்படி டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ, தயார் பண்ணி அனுப்புறீங்களோ, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செய்து தீனை கொடுக்க மறந்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்புவீங்களா, ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அது அனுப்புவது இன்ஷா அல்லாஹ். அதனால தயவு செய்து பள்ளியோட தொடர்பு வைங்க, உலமாக்களோட தொடர்பு வைங்க, குர்ஆனோட தொடர்பு வைங்க, நல்லா படிக்க வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஈருலக வெற்றியும் நமக்கு தருவான். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.